Bust ham or Taylor's ham. Pattern making. ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ட் ஹாம் எப்படி பண்றது? இல்ல ஒரு டெய்லர்ஸ் ஹாம். இது வந்து பேட்டர்ன் மேக்கிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டூலு. இது வந்து அயர்னிங்க்கு யூஸ் பண்ணுவோம். டிஃபரெண்ட் பாடியில வச்சு அயர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில வந்து நான் ரீசைக்கிள் மெட்டீரியல் பேட்டர்ன் ஷீட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ஸ்டாமார்ட் பேக்க வந்து நான் வந்து ரீசைக்கிள் பண்ண போறேன். ஸோ இத வந்து நான் பேட்டர்ன் ஷீட்டா யூஸ் பண்ண போறேன். ரைட் சைடு இல்லாம ராங் சைட ஃபிளிப் பண்ணா கிளியரா இருக்கும். பிரிண்ட்ஸ்லாம் இருக்காது. ஸோ எப்படியும் அது வேஸ்ட்டா தான் போகுது. அதுக்கு பதிலா அது ஒரு பேட்டர்ன் ஷீட்டா யூஸ் பண்றேன். ரீசைக்ளிங் மெட்டீரியல் தான். ஸோ இது ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கு. ஒரு கிரிட் ஸ்கேல் இருக்கு. ஒரு நார்மல் ஸ்கேல். அப்புறம் கொஞ்சம் வெயிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேப்பர் அலைன்மென்ட் பண்றதுக்கு வெயிட்ஸு, உங்க இன்ச் டேப்பு, கலர் பென்ஸு. ஸோ இதுதான் உங்க பேசிக் மெட்டீரியல். ஸோ இந்த பேட்டர்ன வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி, நீங்க இதில நான் எப்படி பண்றேனோ அத நீங்க பார்த்து, உங்களோட பஸ்ட் ஹாம் உங்க மெஷர்மென்ட்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் டூலு. இப்ப கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதில எல்லாத்துலயுமே இத செல் பண்றாங்க. சில பேர் 199க்கு செல் பண்றாங்க. சில பேர் 599 நெறைய பேர் இத வந்து மார்க்கெட்ல பயங்கரமா செல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, இத ஈஸியா வீட்லயே நம்மளே பண்ணிடலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலா எப்படி இத பண்ண முடியும்? ஒரு ப்ரொஃபஷ்னல் பேட்டர்ன் மேக்கர் இத எப்படி பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இருக்கிற ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ வச்சுன்றது தான் நான் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு எலாபரேட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு என்னோட சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி மோர் ஃபேஷன் ரிலேட்டட், பேட்டர்ன் மேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்காண்டி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இத வந்து பேட்டர்ன் ஷீட்டா யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த பேட்டர்னோட லிங்க் வந்து வீடியோ கீழ இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்ல நீங்களே அந்த பேட்டர்ன நான் மெஷர்மென்ட்ஸ் குடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் ஷீட்டுக்கு ரெடி பண்ணிடுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கட்டிங் த லூப்ஸ். ஹேண்டில்ஸை கட் பண்ணிட வேண்டியது தான். பேப்பர் சிசர்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில்ஸை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி என்ன பார்ட்ஸ் நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஷீட்ஸ் மார்க்கெட்டில் ரெடியாக அவைலபிளாக இருக்குது. அதுவுமே என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ்க்கு எதுக்கு அன்னெசரியாக வேஸ்ட் பண்ணோன்னா நான் இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்ஸை யூஸ் பண்ணுறேன். இதே குவாலிட்டி ஆஃப் பேட்டர்ன் ஷீட்ஸ் தான் ஒரு ஷீட் வந்து 13 ருபீஸ்னு விற்கிறாங்க. ஸோ அதுக்கு பதில் இது ஈகோ ஃப்ரெண்ட்லி, ரீசைக்கிள். ஸோ எல்லார்கிட்டையுமே ப்ரௌன் ஷீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கார்பெட் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ண வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷீட் கட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ட்டோட மெயின் கப், அதாவது இப்படி இருக்க கப்போட இப்படி இருக்கும் அந்த கப்பு. ஸோ எல்லாருமே பஸ்ட் ஹாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஃபினிஷிங் அப்போ உங்களுக்கே தெரியும். நான் பிக்சரையும் லிங்க்கில் அங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இப்போ வந்து we are going to draw a lengthwise of 11 சென்டிமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்ச் டேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன் 11 சென்டிமீட்டர்ஸ்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட் 11 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் சென்டர் லைனாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டர் கனெக்டிங் லைன் இது வந்து 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ வந்து இந்த 11 சென்டிமீட்டர் பாட்டம் வந்து 10 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 10 சென்டிமீட்டர்ஸை ஈக்குவலாக நீங்கள் இது பண்ணிக்க போகிறீங்க. ஸோ 10 எடுத்துகிட்டு ஈக்குவலாக போத் த சைட்ஸ். ஸோ இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர். ஸோ ஈக்குவலாக போத் த சைட்ஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சைடு 5, இந்த சைடு 5. ஸோ டோட்டலாக 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து 10 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, வரைஞ்ச பிறகு இந்த லைனை வந்து இது கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த லைனை வந்து இங்கே கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த சைடும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ண பிறகு இது வந்து 10 சென்டிமீட்டர் லைனு, இது வந்து 10 சென்டிமீட்டர் லைனு. இப்போ இதோட மிட் பாயிண்டில் நம்ம ஒரு 1/2 இன்ச் வெளியே வரப்போம். இந்த மிட் பாயிண்டில் ஒரு 1/2 இன்ச் வெளியே, அதே மாதிரி இந்த மிட் பாயிண்டில் ஒரு 1/2 இன்ச் வெளியே. ஸோ இதை வந்து டயக்னலாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க எவ்வளோன்னு இருக்குது.
இதில் வந்து 12.25 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ இதை வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ண பிறகு நம்ம இங்கே வச்சு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். சேம் இந்த சைடுனால அதே மாதிரி இந்த சைட் ப்ளே பண்ணி இந்த சைடு அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த 10 நம்மளுக்கு மிட் பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கனால இங்கேருந்து 1/2 inch அலாட் பண்ணுறோம். 10லேருந்து 1/2 inch இங்கே பண்ணுறோம். ஸோ சேம் திங் இந்த பக்கம் இங்கேருந்து 1/2 inch க்ராஸாக, இந்த சைட்லேருந்து இந்த சைடு 1/2 inch க்ராஸாக. ஓகே, 1/2 inch மார்க் பண்ணுவீங்க. ஐ ஹோப் த ட்ராயிங் இஸ் கிளியர் ஃபார் யூ ஆல். உங்களால் கிளியராக விசிபிளாக பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வை யூஸ் பண்ணி இந்த கர்வ்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மாதிரி ஃபார்ம் பண்ணோம், இந்த கார்னர் டு இந்த கார்னர். ஓகேவா, 6 மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த கார்னர் டு இந்த கார்னர் ஜாயின் பண்ணிடுறோம். திருப்பியும் ரிவர்ஸ் த ஃப்ரெஞ்ச் கர்வ் இப்படி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 6 மாதிரி, அப்புறம் உல்ட்டாவாக வைக்கிறோம். இப்போ இதையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் இப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க. தெரியுதா உங்களுக்கு இந்த ஷேப் ஃபார்ம் ஆகுது? ஸோ சேம் இப்போ வந்து இந்த சைடு இப்படி உல்ட்டா 6 பண்ணுறோம். உல்ட்டா 6 பண்ணி கனெக்டிங் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட். சேம் வே இப்படி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வை திருப்பியும் இந்த கார்னர்ஸ் டு இந்த கார்னர்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு ஷேப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த சைடும் சேம் வேஸ் இந்த சைடு டு இந்த சைடு. ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி கர்வாக வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வோட ஆங்கிள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்படி வைக்கணும் ஃப்ரெஞ்ச் கர்வை. திருப்பியும் ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி திருப்பி இந்த பக்கமாக வைக்கணும். ஸோ வச்ச பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதுதான் உங்களோட இது வந்து கட் 2ஆகவும் பண்ணலாம், கட் 4ஆ. ஐ மீன் இது வந்து கட் 4 பீசஸ். கட் 4 இதே மாதிரி அலவன்ஸ் கொடுத்து 1/2 inch அலவன்ஸ் ஆன் ஆல் த சைட்ஸ் கொடுத்து 1/2 inch அலவன்ஸ் ஆன் ஆல் த சைட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். இந்த மாதிரி 4 பீசஸ் எல்லாமே அப்படியே ஒரு கோன் மாதிரி பிரமிட் மாதிரி உங்களுக்கு ஜாயின் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பேஸு. ஸோ பேஸுக்கு நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் பீஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் எவ்வளோ பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு, பட் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பேட்டர்ன் ஷீட்ஸாக யூஸ் பண்ணுங்கள், சின்ன பேட்டர்ன் போடுறதுக்கு. டோன்ட் வேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தே ஆல்சோ யூஸ் இட் சம்டைம்ஸ். ஸோ இப்போ வந்து பாட்டமோட பீஸை ரெடி பண்ண போகிறோம். பாட்டம் வந்து ஒரு சர்க்குலர் பீஸாக ரெடி பண்ண போகிறோம். மேலே பண்ண பிரமிட் ஷேப் பீஸ்க்கு வந்து இது வந்து பாட்டம் பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6.4 சென்டிமீட்டர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6.4 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இதில் வந்து 6.4 மெஷர்மெண்ட்டுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ 6.4 நான் மெஷர் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணிட்ட பிறகு ஸோ இதில் வந்து நான் பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் லேட்டராக வரைஞ்சி காட்டுறேன். ரேடியஸ் வந்து 6.4. 6.4க்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளை நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, ஸோ 6.4க்கு இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஸோ இதை உங்களுக்கு டார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். டார்க் பண்ணும்போது கொஞ்சம் மேலே கீழே வரும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 6.4 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஆல் அரவுண்ட் வந்து 1/2 inch அலவன்ஸ். ஸோ த்ரூ அவுட் 1/2 inch அலவன்ஸ் கொடுப்பீங்க இந்த பேட்டர்னில். ஸோ சுற்றி த்ரூ அவுட் வந்து 1/2 inch அலவன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் உங்களோட பேஸு, இதுதான் உங்களோட மெயின் பீஸ். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் வந்து 1/2 inch அலவன்ஸ் கொடுக்கல, நான் ஃபேப்ரிக்கில் டைரெக்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாப் பார்ட்டை நான் கட் பண்ணிக்கிறேன்.
டாப் பார்ட்டை ஸ்லோவாக கட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லாங் கட்ஸ் கொடுக்கும் போதோ ஈஸியாக இருக்கும் கட்டிங்கு எப்பயுமே. ஸோ நிறைய பேர் வந்து இப்படி ஷார்ட்டாக கட் பண்ணுவீங்க. அப்படி கட் பண்ணாதீங்க. சிசரை ஓப்பன் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணி க்ரொக்கடைல் பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி க்ரொக்கடைல் மவுத்தை ஓப்பன் பண்ணுற மாதிரி பெருசாக ஓப்பன் பண்ணி இதை வந்து கட்டிங் பண்ணணும். ஸோ இப்போ லாங் கட்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக முடியும். உங்களுக்கு ஒர்க்கும் ப்ரிசைஸாக இருக்கும். நீங்கள் தப்பாக கட் பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் பேப்பரில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. ஸோ இது ஒரு பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் பீஸ் வந்து இந்த பென்சில் மார்க்கிங்கில் வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டோம். இப்போ 2 பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது வந்து கட் 4, இது வந்து கட் 1. இப்போ வந்து உங்களுக்கு லைனிங் வேணும்னா, இஃப் யூர் டேக்கிங் அ வெரி தின் ஃபேப்ரிக், நீங்கள் 2 லேயர்ஸாக பண்ணலாம். இல்லை ஒரே லேயர் போதும், எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், லெட் மீ டூ வித் 1 லேயர்னால் இது வந்து கட் 4, இது வந்து கட் 1. இதே லைனிங் வேணும்னா வித் லைனிங் வந்து கட் 8. வித் லைனிங் வந்து கட் 8 பீசஸ். இது வந்து கட் 2 பீசஸ். ஸோ உள்ள ஒரு பீஸ் இருக்கும், வெளியே ஒரு பீஸ் இருக்கும். இங்கே ஜென்ரலாக வந்து நம்ம வெறும் 4 பீஸ் வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். ஃபில்லிங்க்கு வந்து யூ கேன் யூஸ் வேஸ்ட் ஃபேப்ரிக், வுட்டோட வேஸ்ட் இருக்கும். இந்த நிறைய பெட் ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை சாண்ட் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து லிங்க்கில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாராலையும் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு 700, 800 அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கொடுத்து மணி வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இட் இஸ் ஈஸிலி யார் ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலும் அவங்களால ஈஸியாக இதை பண்ணி முடிக்க முடியும்.